நம்ம சில பேர்லாம் இவங்கெல்லாம் மறையவே கூடாதுன்னு நினைப்போம் மனசுக்குள்ளே. இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அப்போ தான் அந்த உலகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார். நான் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், அது நம்பவே முடியல. ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமுச்சான்னு நடத்திக்கிறாங்க. அது என்ன ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, இவ்வளோ க்ரௌடு கச்சாமுச்சான்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கேப்டன் வந்தால் தான்ப்பா அதெல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தாருன்னா எல்லாம் ஒழுங்காயிரும். நான் அவர் தான் மறந்துட்டாருன்னு மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வருந்தி கட்டிக்கிட்டு இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுல அவர் தான் எங்கள் கேப்டன். அவர் கூட எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது, பயம் அதிகம். அவருக்கு குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் என்ன வந்தால் கூட குரல் கொடுத்து என்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அந்த குரலை கேட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கும்போது எங்களானால பேரரசில் நடிக்கும்போது தான் அது உருவம் வந்து கரடு முறையாக இருக்கிறத தவிர அது ஒரு குழந்தை. இப்படி ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் எனக்கு எல்லாம் ரசிப்பாங்க. அவர் ரசித்தை நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா நல்லா இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுறது. நகைச்சுவை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய மன்னன். இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி சொல்லும்போது தான் அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூரில். அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன். நான் வந்து ஒரு விஷயத்த இவர்கிட்ட கற்றுக்கினேங்க. நான் என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலில் அடிப்பார், அது வேணாம், அதெல்லாம் ஓகேங்க. சோறு போட்டால் புண்ணியன்றதை இவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியன்றதை கற்றுக்கணுன்னு ஒரு பையன் வில்லேஜில் அதே வேலையாக பண்ணுறான். உண்மையிலே 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம்னு அவரை பார்த்தா தெரியுது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, கெட்டது பண்ணால் சீக்கிரமாக செத்துருவாங்க, இதுதான் இயல்பு. அது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போது இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு, அந்த கொள்கையை நம்ம நம்பணுமான்ட்டு. இவங்கெல்லாம் சீக்கிரம் போகிறாருங்க. இவரெல்லாம் கடவுளாயிட்டு எல்லோரும் ப்ளஸ் பண்ணணும், எல்லோரும் நல்வழிப்படுத்தணும். ஒரு ஆத்மா சாந்திக்கு இறைவன் நடிக்கும்.